இந்தியால எந்த ஒரு கார்லயும் இல்லாத ஹேட்ச்பேக்ல இல்லாத ஒரு ஃபீச்சர் இந்த கார்ல இருக்கு. அது என்னது? ஸோ இன்னைக்கு நம்மக்கிட்ட 2025 ஆல்ட்ரா ஸ்பேஸ் லிஃப்ட் தான் இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புது பை எல்இடி ஹெட்லேம்ப். செகண்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து இந்த ஃப்ளஷ் டைப் டோர் ஹேண்டில் வருது. ரொம்ப ப்ரீமியமாக இருக்குன்னே சொல்லலாம். பெரிய இன்ஃபினிட்டி ஸ்டைல் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த டிசைன் ரிஃப்ரெஷ் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். டூ ஃபீச்சர்ஸ் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 360 டிகிரி கேமராவில் ஆரம்பிச்சு வாய்ஸ் ஆக்டிவேட்டட் சன்ரூஃப், டியூவல் 10.25 இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம், ஸ்பீடோமீட்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. அதை பற்றி நிறையா பேசி உங்கள் டைம் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. அது ஸ்க்ரீனில் நான் போடுறேன், என்னன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டாடா அல்ட்ராஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்லேருந்து இன்ஜின் பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்சஸ்னு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து எப்பவும் போல் இந்தியாவோட ஒரே டீசல் ஹேட்ச்பேக்காக இது இருக்குது. அதேமாதிரி பெட்ரோல் சிஎன்ஜி ஆப்ஷன்ஸை கன்டினியூ பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து ஒரு புது ஆப்ஷனாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலில் ஒரு ஏஎம்பி ஆப்ஷனாக கிடைக்கிது. 6.89லேருந்து 11.29 வரைக்கும் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது பழைய மாடலை விட ஆல்மோஸ்ட் ஒரு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் 25 சம்திங் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த காரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இந்த வாங்குவீங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து டெக்னிக்கல் ஆட்டோமோட்டிவ் கண்டென்ட்க்கு சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.